அன்பை குறித்த அந்த அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லுது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. வாசிக்கிறீங்களா? அது அற்புதமான ஒரு லைன். அன்பு ஒரு காலம் ஒழியாது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். நான் தமிழ் பேப்பரும் படிப்பேன் கொஞ்சம். இந்த தமிழ் பேப்பரில் டெய்லி ஒரு லவ் ஃபெயிலியர் ஸ்டோரியாவது வரும். காதல் தோல்வி, கடலில் விழுந்து சாவு. காதல் தோல்வி, தீக்குளித்து சாவு. நம்ம நினைக்கிறோம், அடே அப்பா என்ன ரோமியோ ஜூலியட் காதலாக இருக்குது. அது காதலுக்காக போய் கடலில் விழுந்து செத்தாங்களாம், காதலுக்காக தீக்குளிச்சாங்களான்னு. வேத வசனம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், அது தோல்வி அடைஞ்சா காதல் இல்லை, அது காதலே கிடையாது. ஹலோ, அது வேற என்னமோ. அது ஆமாம், பீச்சில் உட்காந்து கடலை தின்னாங்க, கதை பேசினாங்க, ஆனால் அது காதல் இல்லை. அது வேற. தோல்வி அடைஞ்சா அது காதல் இல்லை. காதலாக இருந்தால் அது தோல்வி அடையாது. ஏன்னா அது வெறும் இந்த லிமிட்டட் ஹியூமன் லவ்வாக இருந்தால், மனுஷீகமான அந்த எல்கைக்குட்ட அன்பாக இருந்தால் தோல்வி அடையும். தெய்வீக அன்பு அதில் கலக்கும் போது, அதனால தான் பாருங்கள், இயற்கையாக நமக்கு குடும்ப பாசம்லாம் வந்துடுது. இயற்கையாக கணவன் மனைவின்றான் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்குரிய தன்மையெல்லாம் வருது, உண்மைதான். ஆனால் அநேக நேரத்தில் ஒரு லிமிட்டை தாண்டும் போது அங்கே ஃபெயிலியர் ஆகிடுது. பாருங்கள், கோர்ட் வரைக்கும் போய் நின்று ஒருத்தர் குற்றஞ்சாட்டுறது பார்த்தா நம்ம காதை போட்டு பஞ்சு போட்டு அடைச்சிக்கணும் போல இருக்கும். அந்த மாதிரி பயங்கரமான குற்றச்சாட்டுகள்லாம் பண்ணி ஒருத்தரை கேவலப்படுத்தி அப்படிலாம் போய் அன்பு எங்கே போச்சு, காதல் எங்கே போச்சுன்னு பார்த்துட்டு இருப்போம். ஏன் பிச்சுக்கிச்சு? எப்படி எப்படி பிச்சுக்கிச்சுங்க? எப்படி பிச்சுக்கிச்சு? ஒரு எல்கை இருக்குது அந்த அன்புக்கு. ஹியூமன் லவ் பாருங்கள், நேச்சுரல் லவ், அது இயற்கை அன்பு. அதுக்கு ஒரு எல்கை. எவ்வளோ தூரம் தான் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னொரு தடவை இப்படி பண்ணினா உன்னை பாரு, அது அப்படிதான். அந்த அன்பு, அந்த அன்பு எப்படின்னா நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல, நல்லவனுக்கு நல்லவன், அந்த அன்பு. அது பெரிய பண்புன்னு நினைக்கிறாங்க. அது பெரிய பண்பு. அதை விட உயர்ந்தது தான் தெய்வீக அன்பு. இதுக்கு எல்கையே கிடையாது. ஒரு ஆளை கொல்லுறாங்க, கல்வாரி சிலுவையில் தொங்க விடுறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, நிர்வாணமாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு. இந்த அன்பு என்ன சொல்கிறது? என்ன செஞ்சாலும் அவர்கள் அன்பு கூறுகிற ஒரு அன்பு. இந்த அன்பை கண்டதே இல்லை இந்த உலகம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தின தேவ அன்பை கண்டதே கிடையாது. அப்போ பாருங்கள், மேரேஜில் அன்பு ஃபெயில் ஆகிடுது, காதலில் அன்பு ஃபெயில் ஆகிடுது, குடும்ப பாசத்தில் கூட அன்பு ஃபெயில் ஆகிடுது. ஏன்னா தாய் தாப்பன் பிள்ளைகளுக்கு பிச்சுக்கிறத பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தாய் தாப்பன் கையே கழுவிடுவாங்க, நீ எனக்கு பிள்ளையே கிடையாது, போ மூஞ்சிலே முழிக்காத அப்படின்றவாங்க. இப்படிலாம் நடக்கும். பிள்ளைகள்லாம் அதே மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் தான் சில நேரத்தில், இல்லையா? அப்புறம் நண்பர்கள் கூட 30-40 வருஷமாக ரொம்ப க்ளோஸாக நெருங்கின ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, திடீர்னு பிச்சுக்கும்.